நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன மேடு தாத்தா, என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போற? நானா வாத்தியாரா? நானே படிக்காதவன், என்கிட்ட என்ன கேட்க போற? வெளி உலகத்துல எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ உனக்கு என்னம்மா தெரியணும்? என்னடா இந்த பொண்ணு இப்படி கேட்குதேன்னு தப்பா நினைக்க கூடாது. கேளுமா. சென்ட்ரல் ஜெயிலுக்கு எப்படி போகணும்? அது ரொம்ப ஈஸிமா. ஜெயிலுக்கு நம்மளா போக வேணாம். ஏதாவது தப்பு பண்ணா அவங்களே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நீ தானே கேட்ட ஜெயிலுக்குள்ளுக்கு போவ. நாம போறத பத்தி கேட்கல. ஜெயிலில் ஒருத்தரை போய் பார்க்கணும். ஜெயிலில் எதனாச்சும் வேலை பார்க்குறாங்களா? இல்லை, கைதியா இருக்காரு. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, எங்க அப்பா கைதியா இருக்காரு. அவரை நான் பார்க்கணும். படிக்கிற பிள்ளைலாம் அங்கே போய் பார்க்கக்கூடாதுமா. படித்தாலும் படிக்கலனாலும் நான் எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு தானே. ப்ளீஸ் தாத்தா, என்னை அங்கே ஒரு தடவை கூட்டிகிட்டு போங்க. அப்பா ஜெயிலில் இருந்தா அம்மா கூட போய் பார்க்க வேண்டியதானே? அப்பாவை அம்மா பார்க்க விட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற யாருமே போய் பார்க்க மாட்டாங்க. நானும் பார்க்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாளாக என்னை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சாங்க. இங்கே வந்ததுலேருந்து எங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குது. அவரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன். நான் இப்போவே எங்கள் அப்பாவை பார்க்கணும். ஜெயிலுக்கு கூட்டு போங்க ப்ளீஸ் தாத்தா. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். உடனே அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க. சரிம்மா. ஸ்கூலுக்கு போகாம ஜெயிலுக்கு போகிறது தப்பு இல்லையாம்மா? இல்லை, நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன். என்னை கூட்டிகிட்டு போங்க. நம்ம போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் ப்ளீஸ். உங்கள் அப்பா மேலே அவ்வளோ பாசமாம்மா? ஆமாம், எங்கள் அப்பான்னு எனக்கு உயிர். அவர் எனக்கு ஒரு ஹீரோ. நான் அவரை கண்டிப்பாக பார்க்கணும். அப்பாவை பார்க்க கூட்டிகிட்டு போங்க. கூட்டு போகிறேம்மா. அவரை பார்க்க பணம் கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்பானுங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்க்க அலோவ் பண்ணுவாங்கள்ல? மனு போட்டு பார்க்கணுமா? அதை நான் ஏற்பாடு பண்ணுறேன். யோ, வண்டி இங்கே விடுறதே, ஓரமா விட்டு போயா. போய் அடியா. சரி சார். ஓரமா விடு. வரல, இந்த பக்கமா விடு. உங்களை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? வேற யாருக்காவது இருக்க போது நல்லா விசாரிச்சிங்களா? இல்லை ஜிஜே, உங்களை பார்க்கத்தான். உங்கள் பொண்ணு காவேரியாம். தரங்க.
நீ என்னை பார்க்க வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ என்னை மறந்துருப்பியோன்னு நினச்சேன். நான் எப்படிப்பா மறப்பேன்? உங்களோட இருக்க விடாம என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டுட்டாங்கப்பா. எல்லாம் அம்மா பண்ணது தான். உங்களையும் என்னையும் பிரிச்சது அம்மா தான்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க எந்த தப்பும் செய்யலை. அதே மாதிரி நானும் எந்த தப்பும் செய்யலை. எல்லாம் சூழ்நிலை. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? இப்போது இங்கே ஒன்றை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. செல்வி, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? நீங்கள் தான்ப்பா அவங்கள நினைக்கிறீங்க. அவங்க உங்களை பற்றி நினைக்கிறது கூட இல்லை. உங்களை பற்றி பேசும்போது அவங்க என்னை எப்படி திட்டுறாங்க தெரியுமாப்பா? அதை விட அவ பாவம். அவளா எதுவும் செய்யறதில்ல காவேரி. மற்றவங்க அவளை தூண்டி விடுறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு நான் தப்பு செய்யலையா? அந்த மாதிரி தான் அவங்க அம்மா அவளை தாய்ப்பாசத்தை காட்டி ஏமாத்துறாங்க. நான் ஜெயில் கைதி, அதனால என்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க சொல்லியிருக்கலாம். அதனால உங்க அம்மா வரல. ஆனால் வருவா. ஒரு நாள் நான் நல்லவன் தெரியும் போது நிச்சயமாக வருவா. அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். ஐ லவ் யூ பா. I too love you. அப்பா, கார்ல என்னப்பா ஆச்சு? அடிபட்டுடுச்சு. எப்படி? அது எப்படியோ அடிபட்டு போச்சுமா. நீ கிளம்பு. இல்லப்பா, நீங்க சொல்லுங்க. இல்லப்பா, நீங்க எப்படின்னு சொன்னாதான் நான் போவேன். என்னம்மா சொல்றது? அது சொல்லுங்க. செல்வியோட அம்மா அரசி. சுட்டுட்டாங்களா? அழாத. இன்னொரு நாள் சொல்றேன் உனக்கு. எல்லாரும் நல்லவங்க தான். நான் சொன்னதெல்லாம் வாங்க. நீ அழக்கூடாது. ஓகே, டேக் கேர். கண்ணு, உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்ன?
பத்திரமா கூட்டிட்டு போடா. ஹாய் தாத்தா. ஹாய். என்ன குழப்பம் இல்லையே? இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கஷ்டம் இல்லாத மாதிரியும் இருக்குது, புரிகிற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது, குழப்பமாக இருக்குது, குழப்பம் இல்லாத மாதிரியும் இருக்குது, மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்குது. போதுமா போதுமா போதும், மூச்சு விடுமா. குழப்பமானு கேட்டதுக்கு படபடன்னு பதில் சொல்லிட்டியே. தாத்தா ஆ. இவ எப்பவுமே இப்படிதான். இப்படி மூக்கு தொடுறது பதிலாக இப்படி சுற்றி போய் மூக்கு தொடுவா. மெகா சீரியல் மாதிரி. ஏய் என்ன கிண்டலா? பொடி வந்துட்டா. சீப்பா. இருங்க. குழப்பம்னு கேட்டதுக்குள்ளே இவ்வளோ தகராறா? படிங்க உங்கள் அம்மா வந்துட போகிறா. படிங்க. இதான் வந்தாச்சு. ஏய் காவேரி எங்க? தெரியலையேம்மா. இப்போ அவ வர டைம் ஆச்சே. ஏதாச்சும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். ஸ்பெஷல் அப்படி கிளாஸ்? ஏதாவது இருந்தால் எங்ககிட்ட சொல்லியிருப்பாளே. அவள் இப்போல்லாம் எந்த விஷயம் சொல்கிறது இல்லைம்மா. ஸ்கூல் நம்பர் இங்க எழுதிருக்க. ஹலோ, நான் காவேரியோட மதர் செல்வி பேசுறேன். புது ஸ்டூடெண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல. ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா இன்னைக்கு? ஓகே. என்னாச்சுமா? இன்னைக்கு காவேரி ஸ்கூலுக்கே போலியா? சரி, நீங்க படிங்க. எங்கடா போயிருப்பா? நீங்க போங்க. சரிம்மா. ஏய் எங்கடி போட? காவேரி, முத்து மா. இங்க வாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனீங்களா? சொல்லுங்க, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனீங்களா இல்லையா? இல்லைம்மா. என்ன விளையாடுறீங்களா? அப்ப எங்க கூட்டிட்டு போனீங்க? உங்களை நம்பி தானே அனுப்புறோம். ஸ்கூலுக்கு போகாம எங்கேயோ கூட்டிட்டு போய் வந்திருக்கீங்க. அவசியத்துக்கு நீங்களும் உடனேயா? எங்க போனீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த பாருங்க, நீங்க சொல்லல நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அம்மாம்மா அதெல்லாம் வேணாம்மா, நான் சொல்லிடுறேம்மா. எங்க போனீங்க? சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனம்மா. பாவமா குழந்தை அப்பா அப்பான்னு அழுதுச்சு. நம்ம பழகப்பட்ட இடம் தானே, அந்த அம்மா கூட்டிகிட்டு போனேன். போய் அது எனக்கு தெரியாதுமா. குழந்தை அப்பா அப்பாக்குன்னு சொல்லிச்சு. மனு கொடுத்து உள்ளே போய் பார்த்துச்சு. நான் வெளியே நின்றுந்தேன், அது உள்ளே போய் வந்துச்சுமா. எனக்கு ஒன்றும் தெரியாது மா. குழந்தைக்கு அப்பான்னா உயிருமா. அது வெளியே வரும்போது அழுதுக்குன்னே வந்துச்சுமா. சரி, நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம். மாமா அப்படிலாம் சொல்லாதுமா, புள்ள குட்டிக்காரமா. உங்க வேலை என்ன? ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது தானே உங்க வேலை. சின்ன புள்ளைய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் வந்திருக்கீங்க. வேண்டாம், நீங்க பெரியவங்களாச்சேன்னு நான் பேசாம இருக்கேன். தப்பா போயிடும். போங்க இங்கிருந்து, போங்க. காவேரி, காவேரி.
காவேரி என்னம்மா? ஸ்கூலுக்கு போல எங்க காவேரி எங்கடி போன? ஏன் ஸ்கூலுக்கு போல? எங்க போன? அப்பாவை பார்க்க போனேன். ஜெயிலுக்கு போனியா? அங்கதானே அப்பா இருக்காரு. உங்களை கேட்ட கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். தாத்தா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னால அப்பாவை பார்க்காம இருக்க முடியல, அதான் போனேன். நீ யார்கிட்டையும் சொல்லாம உங்க அப்பாவை பார்க்க போனது ரொம்ப தப்புமா. பொண்ணு அப்பாவை பார்க்க கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்கு? உங்க தீர்ப்பெல்லாம் இப்படிதான் தப்பு தப்பா இருக்குமா? ஏய், என்னடி இது? என்ன பேசுற? ஓவரா பேசிட்டு போற? என்னடி அப்பா அப்பா அப்பான்னு பேசுறியே? அந்த அப்பா உனக்கு என்னடி பண்ணாரு? அவர் எவ்வளவோ பண்ணிருப்பாரு, ஆனா நீங்க தான் பண்ண விடல. என்ன? என்னை எங்க அப்பாவை விட்டு பிரிக்கிற உரிமை யாருக்குமே இல்ல. அப்பா உங்க மேல எவ்வளவோ பாசம் வச்சிருக்காரு. நீங்க தான் எதுவுமே புரிஞ்சுக்காம அப்பாவை பழி வாங்கிருக்கீங்க. நானா? ஆமாடி, நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவர் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. நானா இருக்க போய் தான் அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. அதுவும் ஓ அப்பாவா? அந்த ஆள் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எல்லாரை விட எனக்கு தானே தெரியும். அவரை கிரிமினல்னு கோர்ட்ல சொல்ல வச்சது நீங்க, அரெஸ்ட் பண்ணது உங்க அம்மா. இதெல்லாம் நீங்க சேர்ந்து போட்ட டிராமா. என்னடி செல்வி, டிராமா? செல்வி, என்னடி விடுமா, டிராமா விடுமா, பண்ண? விடுமா. என்னம்மா இது? அவ தான் புரியாம பேசுறானா, நீயும் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறியம்மா. நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அவ எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா பாருங்க. காவேரி, உங்க அப்பா கிரிமினல்னு நானோ உங்க அம்மாவோ இவங்க அம்மா சொன்னாலும் கோர்ட் ஒத்துக்காதுமா. ஆதாரங்களை வச்சு சாட்சிகளை வச்சு தாம்மா முடிவு பண்றாங்க. சரி, அவர் கிரிமினலாவே இருக்கட்டும். அதனால அவரை போய் பார்க்கறதுல என்ன தப்பு? ஜெயில்ல எத்தனையோ கிரிமினல்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்க்க அவங்க அப்பா அம்மா வரது இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைங்க வரது இல்லையா? வராங்க, நான் பார்த்தேன். இவங்களுக்கு வேணா இவங்க புருஷன் மேல அன்பு இல்லாம இருக்கலாம். அப்பாங்கிற பாசம் எனக்கு இருக்கு. நான் சொல்லல அந்த ஆள் இவளோட புத்தியை கெடுத்துடுவாருன்னு. அந்த ஆள் ஒரு நடிகை, உலக மகா நடிகை. ஓ அம்மா என்னை இப்படி எல்லாம் ஆக்கிட்டாருன்னா அழுதுருப்பாரு. அதே வேகத்துல இங்க வந்து இவ்வளோ பேசுறா, அழுவுறா, பண்றா. எங்க அப்பாவை அழ வச்சது நீங்க தானே. ஜெயில்ல அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? எவ்வளவு வசதியா ஏசில வாழ்ந்தவரு இப்ப கொசு கடையில நல்ல சாப்பாடு கூட இல்லாம. காவேரி, தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தாத்தா, நான் உங்களை தப்பு சொல்லல. அப்பாவை பார்த்து இவங்க உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க, அத நீங்க நம்பி இருக்கீங்க. இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இரக்கமே இல்லாம எங்க அப்பாவை உங்க அம்மா சுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எப்படி பேசுறானு? ஏண்டி, இதே சச்சின் ஐஸ்வர்யாக்கும் அவர் தானே அப்பா? உனக்கு முன்னாள் அப்பா. அவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க இருந்து வந்தது? அப்பா கெட்டவர்னு சின்ன வயசுலயே அவங்கள டியூன் பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன டியூன் பண்ண பாக்குறீங்க? முடியல. நான் தினமும் போய் அப்பாவை பாப்பேன். யார் தடுத்தாலும் போய் பாப்பேன். உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என்னடி பேசுற? செல்வி, என்ன பேசுற? செல்வி சொன்னா கேளு. வேண்டாம், வேண்டாம். இவ்வளவு பேசுறியாடி என்கிட்ட? குழந்தை அடிக்காத. விடு. நீ இவ்வளவு பேசுறியா? நோ, சொன்னா கேளு செல்வி. வேண்டாம், விடு. என்ன பேசுறீங்களா? சொன்னா கேளு. சொன்னா கேளு செல்வி. என்னடி பேசுற? எப்படி பாக்குற பாருங்க, எப்படி பேசுற பாருங்க. இது வரைக்கும் என்ன எடுத்து எரிச்சு பேசுறது கூட நான் கவலைப்படல. ஆனா இப்ப உங்களையும் அம்மாவையும் பேசுறா. அது எப்படி ஆயிட்டேடி? நீ சொன்ன மாதிரி அப்பா பாத்துறது வேகத்துல பேசுறாமா. அவ கோவப்பட்ட மாதிரி நாமளும் கோவப்பட்டா என்னம்மா வித்தியாசம்? பக்குவமா சொல்லிதாம்மா மாத்தணும். நான் அவட்ட பேசிக்கிறேன், நீ போமா, நீ போமா. இன்னொரு தடவை பேசட்டும். மா, என் அப்பாவை சுட்டது உங்க அம்மா. அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் நான் சுடுவேன். IPS ஆகி வந்து சுடுவேன்.
நர்ஸ் எங்க இருக்காங்க? அந்த ரூமில் இருக்காங்கம்மா. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, செந்தமிழரசி ஐபிஎஸ் பார்க்கணும். நீ யாருமா? செந்தமிழரசி ஐபிஎஸ் பார்க்கணும்னு சொல்றேன்ல. நீ யாருன்னு கேட்டேன்ல. சொன்னதா அலோ பண்ணுவீங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. அப்போ பார்க்க முடியாது, போ. பாட்டியை பார்க்கறதுக்கு பேத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா என்ன? பாட்டியா? ம், போய் சொல்லுங்க. இங்கே வெயிட் பண்ணு. ம். மேடம், உங்க பேத்தி உங்களை பார்க்கணுமா? பேத்தியா? எனக்கா? ஆமா மேடம். ஆமா, உங்க பேத்தி தான். யார் நீ? உங்களுக்கு செல்வின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதையும் மறந்துட்டீங்க, அந்த செல்விக்கு காவேரின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதையும் மறந்துட்டீங்க. ஆனா நான் உங்களை மறக்கல. ராமேஸ்வரத்திலேயே வச்சு பார்த்தேன். அங்கேயே வச்சு உங்களை பிடிச்சிருப்பேன். ஆனா எஸ்கேப் ஆயிட்டீங்க பாட்டி. இந்த பாட்டி பாட்டின்னு பாட்டு படாத. செல்வியோட பொண்ணுன்னு மட்டும் சொல்லு. சரி பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நானும் எங்க பாட்டியும் கொஞ்சம் பர்சனலா பேசணும். வெளியே போறீங்களா? சொல்லு. எதுக்காக வந்த? என்ன வேணும்? பாண்டிய நாட்டு அரசன் கிட்ட கண்ணகி நீதி கேட்டு வந்த மாதிரி இந்த அரசு கிட்ட காவேரி நீதி கேட்டு வந்திருக்கேன். நீதியா? ஆஹா. உன் அம்மா இங்கே வந்து பிரச்சனை பண்ணா, இப்போ ஒன்றா அனுப்பிச்சு பிரச்சனை பண்ண பார்க்குறாளா? உன்னை ஏவி விட்டாளா? நல்லா குட்டிச்சாத்தா மாதிரி தான் இருக்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஆனா நான் எங்க அம்மாவுக்காக வரல. அவங்க விஷயத்துல தலையிட எனக்கு விருப்பமும் இல்லை. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு, நடுவுல நான் எதுக்கு? ரெண்டு பேரும் சூப்பரா நடிக்கிறீங்க. வெளியே எலியும் பூனையுமா இருக்கிற மாதிரி பில்டப். ஆனா உள்ளுக்குள்ள இப்படி. பொண்ணை நடிச்சு இங்க ஃபீலிங், அம்மாவை நடிச்சு அங்க ஃபீலிங். ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி எங்க அப்பாவை உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. உன் அப்பா யோகியனா இருந்தா வெளியே இருப்பான், அயோக்கிய அதனாலதான் உள்ள இருக்கான். அயோக்கியன் நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நான் முடிவு பண்ணலமா, சட்டம் முடிவு பண்ணிச்சு. கோர்ட் தண்டனை கொடுத்துருச்சு. கோர்ட்டு தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என் அப்பாவை சுட்டீங்களே, ஏன்? அதை யாரு முடிவு பண்ணது? யாருக்காக பண்ணீங்க? யாரு சொல்லி பண்ணீங்க? ஓ, உன் அப்பனை போய் பாத்தியா? அவனும் சேர்ந்துதான் உன்னை ஏவி விட்டானா? ஆமா, இவ்வளவு நாள் எங்கடி இருந்த? திடீர்னு வந்து இறங்கிருக்க. நான் எங்கிருந்து வேணாலும் வருவேன். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து எங்க அப்பாவோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. விடமாட்டேன், விடமாட்டேன். ரெண்டு பேத்தையும் விடமாட்டேன். என்ன மதுரைய கண்ணகி எரிச்ச மாதிரி நீ என்ன எரிக்க போறிய? நோ, எரிக்க மாட்டேன். பாட்டி வழியே என் வழி. நானும் ஐபிஎஸ் படிப்பேன். படி. துப்பாக்கியை எடுப்பேன். எடு. உங்களை வந்து சுடுவேன். என்னடி காமெடி பண்றிய? இந்த விளையாட்டெல்லாம் உன் அம்மா கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காது. போ. காமெடி இல்ல பாட்டி, ரொம்ப சீரியஸ்.
கங்கா நான் போய் டாக்டரை பார்த்து வந்துடுறேன். ம் குட்டி கலாட்டம் எதுவும் பண்ணிடாத. ம் பார்த்துக்கோ. ம் என் தங்கச்சி ஏமாத்தணும்னு பாக்குறியா? யார் உனக்கு தங்கச்சியா? இந்த பாசெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ தங்கச்சி சொன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கணுமா? எனக்கு நீ வேணாம், அம்மா வேணாம், யாருமே வேண்டாம். கண்ணை மட்டும்தான் வேணும். கலை எங்க போற? வேண்டாம் வா கலை வான்னு சொல்றேன். அது ஓ வீடு. நீ அடிச்ச, நான் தாங்கிக்கிட்டேன். இங்க உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னை விட எனக்கு பலம் ஜாஸ்தி. நான் அடிச்சேன், நீ தாங்க மாட்ட. போ. கண்ணா கண்ணா சாரிக்கா, உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், உங்களை ஏமாத்திட்டேக்கா. சிச்சி, அதெல்லாம் விட்டுடு. என்ன ஏன் இப்படி நோன்ற? அங்க பாருடா. என்ன நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. என்ன கலை, நல்லா தான் இருக்க. உங்களை பார்த்ததுல பழைய பாசத்தில் பேச வந்திருப்பா. நீங்களா பார்த்து எதை கற்பனை பண்ணிக்காங்க. போங்க, உங்க வேலை ஏதாவது பாருங்க. வா கலை போலாம். நான் எதுவுமே கேட்கலையே, எதுக்காக இவ்வளோ டென்ஷனா பேசுற? நீ வா கலை போலாம். வா வாங்கறல சொன்னா கேள. வா. ஒரு நிமிஷம் கலை, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? என்கிட்ட பேசணுமா? நான் உங்ககிட்ட பேசிட்டு அனுப்புறேன், நீ வா. உங்க தங்கச்சிங்கிறது அப்போ, இப்போ அவன் என் ஒய்ஃப். இது பாருங்க, உங்களுக்கு வைஃப் ஆவறதுக்கு முன்னாடி அவ எனக்கு தங்கச்சி. நீங்க அவகிட்ட தனியா பேச நாங்க அனுமதிக்க மாட்டோம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், அது இதுன்னு சொல்லி பிரிக்கலாம் பாக்குறீங்களா? நான் பிரிக்கணும்னு நினைக்கல. அவதான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறா. பேசிட்டுமே. இல்ல, அவ பேசணும்னு ஆசைப்படல. என்னைக்கு என் கூட வந்தாலோ அப்பவே உங்க எல்லாருமே மறந்துட்டாவ. நீங்களே ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா குழப்பலாமான்னு பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம், அவ வாயால் அவ சொல்லட்டும். சொல்லு கலை, நீ உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு, நீ உங்ககிட்ட பேசணுமா? என்னடி ஆமாவா? என்னடா டாக்டர், அவங்க என் வைஃப். ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன்.
அவங்க டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல, இவங்க என் ஒய்ஃப்ட்ட பேசணும். அதுக்காக அவளை கை நீட்டி அடிப்பியா? கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற புருஷனை கையை வெட்டிடணும். ஏன் முன்னாடி இவளை கை நீட்டி அடிக்கிறேன்? நாங்க இல்லாத போய் இவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பேன். ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா. நோ செல்வி, இந்த பிரச்சனை நீங்க வெளியில வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், இவ என் தங்கச்சி சார். இவகிட்ட பேசணும்னு இவ்வளவு நாளா எல்லாரும் ட்ரை பண்றோம். ஜெயில அடிச்சு வச்ச மாதிரி இவளை அடிச்சு வச்சு அவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவ என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கா சார். அவ என்கிட்ட பேசட்டும். டாக்டர், நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவங்க யாருக்குமே அதில் இஷ்டம் இல்லை. என் ஒய்ஃப் இப்போ கர்ப்பமா இருக்கா. இந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க. பாரு, பொய் சொல்லாத, பொய் பேசாத. இப்படியே பொய் பேசி பேசி பொம்பளைங்க ஏமாத்துறது உன் வேலையா? இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணட்டுமா வேணாமா? ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். சார், இவ ரொம்ப பேசுறா. செல்வி ப்ளீஸ், இதுக்கு மேல இந்த பிரச்சனை நீங்க பெருசு பண்ணீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கறத பத்தி யோசிக்க வேண்டிய வரும். வீட்டுக்கு போலாம், கூட்டிட்டு வாடா. வாடி போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துருக்கு. வாடி முதல்ல வாடி விட்டு தூக்கு. ஹாஸ்பிட்டல் நடத்துங்க. வா வா வாங்கறல. செல்வி, உங்க மேல ஒரு என்கொயரி இருக்கு, உள்ள வாங்க. எஸ் சார். ஓகே ஓகே சார். உங்க மேல எந்த தப்பும் இல்லை. இங்க நடந்ததெல்லாம் எங்க பாஸ் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. நீங்க பண்ணதுதான் சரியா. நீங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உங்க போனை கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா? இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ, நான் செல்வி பேசுறேன். செல்வி, கலை இங்க வந்திருந்தா. அவ புருஷன் அவளை போட்டு இங்க அடிச்சுட்டான். செல்வி, ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. நாம உடனே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்களும் அங்க வந்துடுறீங்களா? நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரி. தேங்க்யூ சார். வாடி வா வாங்கறல. போடி. வா கொன்றோன்னு. வா தொலைச்சு போறோன்னு. என்னடி ஆடிட்டு இருக்க? என்னடா கீழ கிளம்பு போறேன்னு இழுத்துட்டு வர? கொஞ்சம் அசந்திருந்தா போதும்பா. அன்னைக்கு ஒருத்தி நம்ம வீட்டுக்கு போலீஸ் வேஷம் போட்டு வந்திருந்தால, ஆமா. இந்த அம்மா அவளை பார்த்தது ஓடி போய் அக்கா என்ன மடிச்சுட்டு அப்படி இப்படி டைலாக் பேச ஆரம்பிச்சுட்டா. தடுக்க போனா என்னையே திட்டுறா. என்னடி அதிக பலம் இருக்கான், என்னையே அடிப்பாளாம். ஏய் அடிடி அடின்னு சொல்றேன்ல. என்னடி அடி. என்னமோ உங்க அக்காட பேச சொன்னல, பேசுறீ பேசு. உட்டா ஓடி இருப்பல்ல. பேசுறீ. வாடி. ஒரு கால சூடு வச்சு சரியாகலையா? அடுத்த காலை சூடு வச்சாதான் சரியாகுவேன். ஓடி உள்ள. அப்படி அன்னைக்கு வச்ச மாதிரி வைடா. சார், எஸ், ஒரு பெரிய பிரச்சனை சார். சொல்லுங்க. இதுக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாதுமா. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும்.
அப்பா வந்துட்டு இருக்காரு சார். இதுல கையெழுத்து போடுங்க. She's my only daughter. After her marriage, her in-laws are torturing her. Officer, please help her. Please. Help her. இதாங்க சார். She's an innocent girl. Please help her. ஓகே சார், போலாம். Yeah. வாமா, வா. தம்பி போலீஸ்! ஏய், எந்திரி. எந்திரி. அப்பா போலீஸ்! கண்ணா, போலீஸ்! அப்பா போலீஸ்! எந்திரி. விட்டுட்டேன். அம்மா போலீஸ்! கண்ணா, தங்கச்சி போலீஸ்! அப்பா போலீஸ்! தங்கச்சி போலீஸ்! வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. கலை, ஆம்பளை பொம்பளை ஒருத்தரையும் விடாதீங்க. எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க. ஓகே, சீக்கிரம் போங்க. ஹரி அப். அட பாவிகளா, இந்த வீட்ல என் பொண்ணு வாழ்றா. கலை, கான்ஸ்டபிள்ஸ் எல்லா ரூமையும் தரோவா செக் பண்ணுங்க. கலை, கலை, கலை. எங்கம்மா யாரையும் காணோம்? பேய் பிடிச்ச வீடு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. கலை, ஒரு நிமிஷம். ஏதோ சத்தம் கேக்குது. கலையோட குரல். கலை, அங்க இருக்கு. கலையாமா, நம்ம கலையாமா அது? கலை, கலை, கலை. அப்பா வந்திருக்கம்மா. அப்பா வந்திருக்கம்மா. கலை, கலை, அப்பா வந்திருக்கேன். அப்பா வந்திருக்கம்மா. அப்பாமா, அப்பா, அப்பா. கூட்டிட்டு போல. அப்பா வந்து
எங்கடா ஓடுற நில்றா வாடா சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? கலை பயப்படாத அப்பா இருக்கேன். ராஸ்கல்ஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஒருத்தரை விடாதீங்க. கை கால உடைங்க. ஷூட் ஆல் ஆஃப் देम. அழாதம்மா வீட்டுக்கு போ வா வாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.